ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்திரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை இந்த 18 நாட்கள்ல இப்போ நமக்கு லக்னத்தில் ராகு இருக்காரு, செவ்வாய் நட்சத்திரத்தில். இது ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கும்போதே சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டில் கன்னி ராசியில் அவரும் செவ்வாய் நட்சத்திரத்தில் வராரு. ஆகஸ்ட் 25 முதல் 2ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்லையும், 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 9 நாள் பார்த்தீங்கன்னா அது வந்து 9ஆம் வீட்லையும் வருது. இந்த ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 25 முதல் 2ஆம் தேதி வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வில் பவர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. யாருக்கெல்லாம் சுக்கிரன், செவ்வாய், ராகு தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு ஃபெயிலியர். அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், ஒரு விஷய திட்டம் போடுறோம், அதை செஞ்சு முடிக்கலான்னு பார்த்தா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், முடிய மாட்டேங்குது. இதுதான் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அந்த 8ஆம் இடம் என்பது அப்படி வேலை செய்யும். அதனால் அந்த முற்பகுதி முடிஞ்ச உடனே பிற்பகுதியில் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த தடைப்பட்ட காரியங்களெல்லாம் கரெக்டாகி நடந்துடும். அப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, அந்த 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். எல்லா விதத்திலையும் தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களாகட்டும், உறவுகள் சம்பந்தப்பட்ட காரியங்களாகட்டும், ஆரோக்கியத்தில் நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கிறதாகட்டும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் உழைப்பு அப்படிங்கிறத விட அறிவு அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும். அருள் ஸ்தானம்னு பேர். 9ஆம் இடம் வந்து அருள். இப்போ ஒரு தெய்வ திருப்பணிகளுக்கு போகிறது, கோயில்களுக்கு போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, நம்ம கூட பெரியமானவர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, பெரியவர்கள் சார்ந்த விஷயங்கள், போதனைகள், ஆசீர்வாதங்கள், அறிவுரைகள். ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஸர் ரேஞ்சில் டெவலப் ஆகிறது. ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் இந்த சுக்கிரனும் ராகுவும் செவ்வாயின் வழியாக. செவ்வாய் தான் சாரநாதன். அதனால் இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அகம் சார்ந்த நன்மை அப்படின்னாலே அங்கே காசு இல்லை, பணம் போட்டு பணம் எடுக்கிறது இல்லை, சொந்த தொழில் வியாபாரம் இல்லை. மார்க்கெட்டிங் வேணால் ஒரு சேர்த்துக்கலாம், கமிஷன் வகையை சேர்த்துக்கலாம், கம்யூனிகேஷனை சேர்த்துக்கலாம், ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல சேவை பண்ணுறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆன்மீகம் இது மாதிரி இடத்துல நம்ம போய் ஒர்க் பண்ணுறதையும் காட்டும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இது வேலை செய்யும். லக்ன பாவமும் 9ஆம் பாவமும் சுக்கிரன் ராகு தசாபுத்தி நடக்கும்போது இது வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, உறவுகளுக்கும் நல்லது. ஆனால் பணம் போட்டு பணம் பண்ணுறது, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறது, இதுகளுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. இது 2 விதமாக தான் நம்ம பிரித்து பார்க்கணும். எப்போவுமே நம்மளுடைய பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் கேள்வி என்ன, அகம் சார்ந்த கேள்வியாக இருந்தால் அதற்கு ஒரு பார்வை, புறம் சார்ந்த கேள்வியாக இருந்தால் அதற்கு ஒரு பார்வை. இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு உண்டு. அதனால தான் நம்ம வந்து 12 பாவத்துக்கும் தனிப்பட்ட வகையில் உபநட்சத்திரம் என்ற கான்செப்டை எடுத்து அதிகாரிகளை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் உங்கள் ஜாதத்தை கணிச்சு சுக்கிரன் ராகு செவ்வாய் 1, 5, 9, 7, 11 இந்த மாதிரி உபநட்சத்திரங்களாக வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிவு சார்ந்த நன்மைகள், உறவு சார்ந்த நன்மைகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். படிப்பு, மேல் படிப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதப்படி 8, 12
அப்படிங்கிறதுக்கு இந்த செவ்வாயோ, ராகுவோ, சுக்கிரனோ இதில ஏதோ ஒரு கிரகம் வந்திருந்தா கூட, நம்மளுடைய முயற்சிகளுக்கும், நம்மளுடைய சிந்தனை டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் காரணமாயிருக்கு. அதாவது ஒரு செயல வந்து நம்பிக்கையா செய்ய முடியலைங்க. என்னால வந்து சோர்ந்து போறேன். எந்த விஷயத்துல திங்க் பண்ணாலுமே அந்த ப்ராசஸ் நடக்க மாட்டேங்குது. ஆனா எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. என்னால முடியுங்கிற அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. பட் என்னால முடியல அப்படிங்கிறது தான் தடை, தோல்வி, விபத்து என்பது 8, 12ஆம் இடம். கஷ்ட நஷ்டம். ஸோ அந்த மாரி உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில அதே நான் சொன்ன சுபகாரியங்களோ, நம்ம ஈடுபடக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களோ குழப்பத்தில் தான் முடியும். வருத்தத்தில் தான் முடியும். அப்ப ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகப்படி தான் வேலை செய்கிறது. நம்முடைய ஜாதகத்துல அவர் எந்த பாவத்துக்கு அதிகாரி? அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எந்த பாவத்துக்கு அதிகாரி? இதனுடைய தொடர்பு வைத்து தான் அங்கே பலன்களே நடைபெறும். அப்படி இல்லாமல் நாம கேட்கிற கேள்விகளுக்கு, நிகழ்வுகளுக்கு அந்தந்த கிரகம் தான் பொறுப்பேத்து தான் செய்யணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியாது. இந்த வகையில நம்ம ஜாதகத்த கணிச்சு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அக்யூரஸியா ரிசல்ட் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த செயல்களில் இருந்து ஒருவேளை நமக்கு ரிவர்ஸா தான் வேலை செய்யும் இந்த பாவம்னு தெரிஞ்சா, அந்த விஷயத்துல ஈடுபடாம இருந்துட்டு போலாம். இப்ப அந்த முதல்ல சொன்ன அந்த 9 நாள் ஆகஸ்ட் 25லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப வந்து நம்ம புது காரியங்கள் பண்ணக்கூடாது. ரிஸ்க் எடுக்கிற காரியங்களுக்கு போகக்கூடாது. அதே நேர அதே நேரத்துல நம்ம வந்து தூக்கம் கெடுறதோ, வெளியில போயி உணவுகள் எடுத்துக்கிறதோ, அல்லது புது நபர்களுடைய பழக்கவழக்கங்கள நம்பி செயல்படுகிறதோ, இதெல்லாம் வந்து உஷாரா இருந்துக்கிட்டாலே அந்த காரியம் நடக்காது. அப்ப ஒரு பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுல எந்த அளவுக்கு காஷன் எடுத்துக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வகையில சுய பலத்த கெடுக்கிறதுன்னு பேரு. அப்ப அந்த முதல் 9 நாட்கள் என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னு வைங்க. திசையோ, புத்தியோ, அந்தரமோ, சூட்சுமமோ நடந்தா கூட, அந்த 9 நாட்கள் வந்து உங்களால சரியாக இன்வால்வ்மென்ட் ஆக முடியாது. ஒரு விஷயத்தை திறம்பட உங்களுக்கு சிந்திக்கவே முடியாது. நம்முடைய சிந்தனை திறனே அங்க டிஸ்டர்ப் ஆகும். ஒரு நல்ல சிந்தனையை செயல்பட வைப்பது, அது வந்து கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில தான். சிந்தனையிலேயே குளறுபடி ஏற்பட்டால், அது எப்படி செயல்பாட்டுக்கு சரியாக வரும்? அதனால முற்பகுதி 9 நாட்களில் நம்ம மிக கவனமாக பொதுச் செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். பிற்பகுதி 9 நாட்களில் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். அறிவு சார்ந்த, உறவு சார்ந்த வகையில் அது அருமையாக வேலை செய்யும். உற்பத்தி சார்ந்து, பொருள் சேமிப்பு சார்ந்த வகையில் அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.